வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் ருத்ரன் குருஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, 2026 8வது மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் வருது. அது வந்து சந்திரனும் சூரியனும் ஒன்றா சேர்றதுனால அது கிரகணமாக மாறுது. நிறைய பேருக்கு தோஷம் இது உண்டாக்கி கொடுக்கும். இதை நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம், அந்த தோஷத்தை, அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்ப்பமாக மாதமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்க, நைட்டு டைமில் எந்த ஒரு பொருளையும் எடுத்து கையில் எடுத்து கிள்ளக்கூடாது. ஒரு தூசி துரும்பு இது போல் இருக்கிறதுலாம் எடுத்து கிள்ளக்கூடாது. அதுவும் இல்லாமல் சாப்பிட்றது அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலையை நார்மலாக இருக்கலாம். வெளியில் அப்படி தவிர்க்க முடியாமல் வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா போகக்கூடாது. அப்படி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா துணி எடுத்து உடம்பு வயிறு எல்லாமே மறைச்சிக்கின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் எப்படி இருந்தாலும் தோஷம் அண்டு தான் இருந்தாலும் நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது போல் மூடிக்கின்னு போங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி இந்த கிரகணத்து டைமில் கிரகணம் பிடிக்குது இல்லையா, அந்த டைமில் நைட்டில் கணவன் மனைவி ஒன்றே இணைக்கக்கூடாது. ஒன்றா தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக சாப்பாட்டில் இந்த தானியம் நம்ம சாப்பிட்ற உணவு வகையெல்லாம் இருக்குது இல்லையா, அரிசி பருப்பு இது போல் இதில் அதெல்லாம் இந்த தர்பை புல் வாங்கி ரவை கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தூங்கலாம். அப்படி சாப்பிட்ற விருப்பம் உள்ளவங்க சாப்பிட்லாம். திட்டமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். தூங்கி ஏந்து வெடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க, தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி கல் உப்பும் மஞ்சளும் கல் உப்பும் போட்டு தண்ணியை எடுத்து வீடு பூரா தெளித்து விட்ருங்க. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயாச்சும் உங்கள் பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு உங்கள் குடும்பத்து பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த தோஷம் நீங்களும். ஆனால் குளிக்கும்போது இந்த தண்ணி வச்சு குளிக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் கல் உப்பு தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இல்லைன்னா கடல் தீர்த்தம் முன்னாடியே போய் பிடிச்சாந்து வச்சிங்க, அந்த தீர்த்தத்தில் தர்ப புல் போட்டு வச்சுக்கிங்க. போட்டு வச்சுக்கின்னு காலையில் குளிக்கும்போது எல்லாருமே அந்த தண்ணியை கலந்து குளிச்சிக்கலாம். குளிச்சிங்கன்னா அந்த தோஷம் நீங்களும். உங்களுக்கு அந்த கிரகணத்தோட அந்த தோஷம் அண்டாது. நான் சொன்னபடி செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.